வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து பண்ணிட்டோம். நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாக்கா, நம்மளோட வாஷிங் மிஷின். ஓ சரி சரி, இதுதான் நம்ம தயார் பண்றோம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது என்ன பேச்சுலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கண்டா, பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணி 5% இருக்கீங்கன்னா தாராளமா நீங்களும் யூஸ் பண்ணலாம். தேவலட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின் கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி நம்ம கம்பல்சரியா கொடுக்குறோம். வாரண்டி முடிஞ்சாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். எத்தனை வருஷம் ஆகி கழிச்சு நீங்க திரும்பி வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பெஸ்டாவே பண்ணி கொடுப்போம். நம்ம வயர் வந்து 2.25 மீட்டர் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் தூக்கினா 2 பேர் தேவையில்லை. நீங்களே இப்போ ஒரு ஆளே போதும், நம்ம ஒரு கையிலேயே ஈஸியா தூக்கிட்டு நீங்க ஆல் ஓவர் இந்தியால தேடினா கூட இந்த ஒரு பிரைஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க கொடுக்காம பாத்தீங்கன்னா நம்ம தேவலட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு தானே கேக்குறீங்க? உங்களுக்காக வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கிளாஸ்ல வந்து பிரீமியம் லுக்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் டைப் நம்ம கொடுக்க கூடாது. கரெக்டா சொல்ல மாட்டோம். 9 கிலோவே டைரக்டா உங்களுக்கு கிளாஸ் மாடல் பிரீமியம் மாடல்லே சொல்லிடுறேன். டாப்ல வந்து உங்களுக்கு வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட வந்துடும். ட்ரம் நம்ம ப்ராடக்ட் எது எடுத்தாலும் சரி, வாஷிங் மிஷின் சரி, கிரைண்டர் மிக்சர் எடுத்தாலும் சரி, 1 year கம்பல்சரியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 550 வாட்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து 750 வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ் கொடுக்குறோமா? பிளேட்ஸோட வந்திருக்கு. ஓகே, இதுலயுமே சேம் எல்லா பிளேட் இருக்கு இல்லையாப்பா? இன்டிமா உங்களுக்கு 2850 பிளஸ் ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. இது வந்து ஜிஎஸ்டி செட் உங்களுக்கு வெறும் 2000 நாங்க தரோம். 2000 ரூபாய் தான். வெறும் 2000. வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோங்க. நம்ம தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரியோட லொகேஷன் டீடைல்ஸ் அதெல்லாமே சொல்லியிருக்கோம் வீடியோல. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம லேடிஸ்க்கு யூஸ் ஆகிற ஐட்டம் தான். வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி ஐட்டம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அட்ரஸ் டீடைல், லொகேஷன் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கங்க. வணக்கம்க்கா. நம்மளோட தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி எவ்வளவு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நம்ம வந்து மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. செமி ஆட்டோமேட்டிக்ங்களா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? செமி ஆட்டோமேட்டிக் தான். செமி ஆட்டோமேட்டிக். ஓகே, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் தகுந்த மாதிரி. தேவலட்சுமி இண்டஸ்ட்ரியோட லொகேஷன் டீடைல்ஸ் மட்டும் சொல்லிருங்க. ஓகேக்கா, நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடப்பட்டி 5 நகர் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆபீஸ் சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆபீஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா ரேட் எல்லாம் பாத்திரலாங்களா? டீடைலா உங்களுக்கு காமிச்சிருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட குடோனுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு பின்னாடி வந்து வீடியோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம குடோனை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். என்னங்க, இப்போ நம்ம வந்து இதெல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக ஒவ்வொன்றும் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்களா? இது வந்து நினைப்பீங்க மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் காட்டுறானே. இங்க வாஷிங் மிஷின் பார்த்து நீங்க கேட்க நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா பார்க்கணும்னு சொல்றேன். இதாக்கா நம்மளோட வாஷிங் மிஷின். ஓ சரி சரி, இதுதான் நம்ம தயார் பண்றோம். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. அசெம்பிள் தான். ஓகே, அசெம்பிள் பண்ணிட்டு ஒவ்வொரு செக்ஷன் நம்ம வந்து ஒவ்வொரு எல்லாரும் லஞ்சுக்கு போயிருக்காங்களா? அமைதியா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப சவுண்டா இருந்தது. நீங்க அப்ப லஞ்சுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்ப லஞ்ச் டைம்ல இருக்காங்க. அதனால நம்ம வந்து வீடியோக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்லாட்டி அந்த மிஷின் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சவுண்ட் அது வந்து கேட்டுட்டே இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துடலாம். இப்ப பாத்திரலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளவு கேஜி இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6 கிலோ இருந்து 8 கிலோ 9 கிலோ கடைசியா பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, அதெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்குன்னா குட்டியா இருந்து இது வாஷிங் மிஷின் சொல்றீங்கன்னு நினைக்கலாம். சரிங்க, தேவலட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின் இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ கடைசியா பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துருக்கோம். இது என்ன பேச்சுலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கண்டா, பேச்சுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, ஒரு 4% 5% இருக்கீங்கன்னா தாராளமா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எவ்வளவு வாரண்டி, இது என்ன பிரைஸ் வச்சுங்க உங்களுக்கு எல்லாமே டீடைலா சொல்லிடுறேன். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் வந்து 6 kg. 6 கிலோ யாரு யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பேச்சுலர் சிங்கிள் பர்சன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 8 kg 9 kg 11 kg வந்து ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8 kg எங்க பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியலோட பில்ட் குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். மோட்டரோட கெபாசிட்டி உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கோம். பார்க்க உங்களுக்கு ஒரே சேமா தான் இருக்கும். அது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 கிலோ, இது வந்து 9 kg சொல்லுவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கும். மோட்டரோட கெபாசிட்டி இன்னும் ஹெவியாவே கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 8 9 தான் நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நாங்க வாஷிங் மிஷின் பார்த்தது இல்லை, இது நல்லா துவைக்குமா,
காலுக்கு நல்லா போமா. நிறைய பேருக்கு குட்டியா இருக்கிறதுனால டவுட் எல்லாத்துக்கும், புதுசா பாக்குறதுனால எல்லாத்துக்குமே டவுட். சில பேர் வாஷிங் மிஷினாலே சில பேர் தெரிய மாட்டேங்குது, நல்லா துவைக்குமா, எப்படி இருக்கு, இதோட குவாலிட்டில எப்படி இருக்கும் அப்படி கேக்குறாங்க. நாங்க சொல்லிருக்கோம் இதை எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க டவுட்டோட எடுத்து போய் அவங்க புடிச்சு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணனால தான் எங்களால இவ்வளவு growth ஆக முடிஞ்சது. இது எவ்வளவு கேஜிங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 11 கிலோக்கா. ஓகே. இது நான் உங்களுக்கு ப்ராசஸ் என்னன்னு யூஸ் பண்ண உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிடுறேன். மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா லிட் வந்துரும். சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்துரும். வாரண்டி தான் மெயின். வாரண்டி எத்தனை வருஷம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரியா கொடுக்குறோம். வாரண்டி முடிஞ்சாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். எத்தனை வருஷம் ஆகி கழிச்சு நீங்க திரும்பி வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பெஸ்டாவே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பைப் கொடுத்திருப்பாங்க. இந்த பைப் எதுக்காக பாத்தீங்கன்னா தண்ணி இன்லெட் பைப்னு சொல்லுவோம். சரிங்க. இப்படி நீங்க மிஷினை திருப்பி பார்த்தாலே தெரியும். வந்து இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். சரிங்க. இந்த விரல் இங்க ஹோல்ஸ் இருக்கும். இது நீங்க ஃபுல்லா கழட்டிட்டு சரிங்க அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 வாசல் கொடுத்திருப்போம். இந்த வாசல் எதுக்காக பாத்தீங்கன்னா வெளிய ஒண்ணு உள்ள ஒண்ணு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப் வந்து இப்படி ரெடி ஆயிரும். ஹோஸ் வச்சு டைரக்டா தண்ணி உள்ள வரைச்சுக்கலாம். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட பைப் வசதி இல்ல, தண்ணி பைப் வசதி இல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்ண கேட்டா தாராளமா நீங்க குடத்திலே பக்கெட்ல கூட நீங்க தாராளமா ஊத்திக்கலாம். ஓ சரி 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 சரி. அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வெளிய போணும்னா இந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு கொக்கி இருக்கு. இந்த கொக்கியை மட்டும் கழட்டி ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிடும். தண்ணி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் மேல பைப் மேல மாட்டினா மட்டும் உங்களுக்கு தண்ணி வெளியவே போகாது. கீழே எப்பயுமே ஆன்ல இருந்தா சரி ஆஃப்ல இருந்தா சரி பைப் கீழே இருந்தா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே நல்லா உங்களுக்கு பெருசாவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓ 8 கிலோ இல்லையா அது? இது வந்து 6 கிலோ. இது 6 கிலோ. ஓகே. இதுலயே வந்து 8 கிலோவும் இருக்கு. இதுலயே 8 கிலோ சேம் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பில்ட் குவாலிட்டியும் மோட்டரோட கெபாசிட்டியும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 கோர் ஒயர் கொடுத்துருக்கோம். வயர் வந்து நமக்கு 2.5 மீட்டராப்பா? நம்ம வயர் வந்து 2.5 மீட்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தாராளமா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா கரண்ட் எடுக்குமான்னு சில பேர் கேக்குறாங்க. கரண்ட் எடுக்க வேண்டாம். வீட்டுல வந்து மிக்ஸி, டிவி அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க அதுலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தனி செப்பரேட் கரண்ட் எடுக்க தேவையில்ல. இதோட கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். அதே மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 குடம் 2.5 குடம் தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு பிடிக்காதுக்கா. ஓகே ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். உங்களுக்கு வந்து இட பிரச்சனையே வராது. பெரிய இடம் ஸ்பேஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். சின்ன இடத்துல இருந்தா கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நீங்க எங்கேயோ டூர் போனா கூட கார்ல கூட பின்னாடி போட்டு நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தூக்கினா 2 பேர் தேவையில்ல. நீங்களே இப்போ ஒரு ஆளே போதும். நம்ம ஒரு கையிலேயே ஈஸியா தூக்கிட்டு நீங்க எங்க வேணா கேரி பண்ணிக்கலாம். ஓகே. இங்க ஆமாங்க ஒரே கையிலேயே தூக்க முடியுது. ஈஸியா தான் இருக்கு. இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் 2 இதுதான் இருக்கு ஆப்ஷன். இது ஒரு நிமிஷம். இதுதான் டைமர். இதனால மேஜரா வந்துட்டு எல்லா கஸ்டமரும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டுருக்கு பாத்தீங்கன்னா. இது எதுக்கா அந்த டைமர் கொடுத்துருக்கோம் துவைக்கிறதுக்கு 6 நிமிஷம். நம்ம துணி தண்ணில சர்ஃப்ல போட்டதுக்கு அப்புறம் எத்தனை நிமிஷம் துவைக்கணும்னா இப்ப ஏரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டுருக்கு. இது 5 கீழே 10 இந்த சைடு பாத்தீங்கன்னா 15. இதுக்கு மேல போகாது டைம். இப்ப எனக்கு 5 நிமிஷம் துணி துவைக்கணும் நான் 5 நிமிஷம் வச்சுக்கேன். இல்ல 10 10 வச்சுக்கேன். 15 நான் 15 கூட வச்சுக்கேன். இதுக்கு மேல போகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மிஷின் ஆஃப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு 0 திருப்பினாங்க. 0 திருப்பினா ஆஃப் ஆயிருப்பாங்க. அப்படி நம்ம பண்ணவே கூடாது. எப்படி ஆஃப் பண்ண கேட்டீங்கன்னா நம்ம சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். இது மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு இப்ப கடைக்கு மிஷின் ஆன் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டா கூட போதும். சாரி மிஷின் ஆன் பண்ணிட்டு நீங்க கடைக்கு போயிட்டு அங்க போய் கரண்ட் போயிடுச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காவே அது ஆஃப் ஆயிரும். உடனே கரண்ட் வந்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா டைமர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஓகே சூப்பர் சூப்பர். இது வந்து 8 கிலோ 6 கிலோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 9 கிலோ சேம் அதே மாதிரி தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே பஸர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 0 வரக்கு முன்னாடி இந்த 0 வருது பாத்தீங்களா, இது வரக்கு முன்னாடி உங்களுக்கு லைட் சவுண்ட் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். ஓ சரி சரி. இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு லிட் இல்லையா? ஆமா 9K வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க உங்களுக்கு. ஓகே சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான். சேம் அதே மாதிரி தான். நீங்க டைமர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். என்ன நீங்க அதிக துணி வந்து நீங்க போற மாதிரி இருக்கும். ஓகே. இது 11 கிலோல சேம் அதே கான்செப்ட் தான். ஏன்னா உங்களுக்கு டிசைனிங் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்திருக்கோம். சேம் எல்லாமே அதே மாதிரி தான். ஸ்பேஸ் உள்ள பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு. நல்லா பெருசா இருக்கு. ஸ்கொயர் டைப்ல இருக்கு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல சுத்தமா கேட்டீங்கன்னா ஒரே டைரக்ஷன் சுத்தம். உங்களுக்கு 2 டைரக்ஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு மாறி மாறி ஸ்டாப் ஆயி உங்களுக்கு வந்து சுத்தும். ஓ இந்த மூணுமே அப்படிதான். மூணுமே. ஓ சரி சரி. நீங்க எடுக்கிற 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ 14 கிலோவும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓ சரி சரி சரி. இப்ப டீடைலா இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இதோட ரேட் சொல்லிடலாமா?
ஆமாக்கா நான் தான் இது நீங்க ஆல் ஓவர் இந்தியால தேடினா கூட இந்த ஒரு பிரைஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க கொடுக்காம பார்த்தீங்கன்னா நம்ம தேவலட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு தானே கேக்குறீங்க? உங்களுக்காக வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா வெறும் 2950 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 2950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கோம். நான் 8, 9 அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். கடைசியா 11 கிலோவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்குள்ளதான் உங்களுக்கு இந்த பிரைஸே வரப்போகுது. நீங்க 11 கிலோ ஷோரூம்ல எங்க தேடினாலும் சரி உங்களுக்கு வந்து 10,000 12,000 மேலதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பாதி இன்னும் 6,000 7,000 சொல்லுவப்பா அப்படின்னு கேட்க வேண்டாம். வெறும் உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 5,015 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 5,015 ரூபாய் வெறும் 5,015. அது ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டில ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 5,015 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஆஃபர். இந்த ரேட் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்கோம். அப்பயுமே இந்த ரேட் வந்து ரொம்ப வருஷமா இதே ரேட் தான் இல்லையா? கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா இதே ரேட் நம்ம வச்சிருக்கோம். ஆனா ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது இதே ரேட் தான் சொன்னீங்க. இப்போ ஒரு 1 இயர் இருக்குமா இதே ரேட் தான் நம்ம வச்சிருக்கோம். இதே ரேட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, நான் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது அதே ரேட் தான், இப்பயுமே அதே ரேட் தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே வாஷிங் மிஷின் வாங்கணுங்கிறதுக்காக. இங்க நம்ம வாங்கினோம்னா சர்வீஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல பண்ண வேண்டியது வருமா அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் அந்த வாரண்டி கார்டு முடிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஏன்னா இங்க எல்லாமே அவங்களே தயார் பண்ணி பண்றதுனால சர்வீஸ் பண்றதுல உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே இல்ல. சோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தலாங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து பெருசா வாஷிங் மிஷின் மாடல்லயே வேணுங்கிறதுனால நம்ம வந்து தயார் பண்ணிருக்கோம். வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸ்டார்டிங் 6 கிலோ இருந்து 9 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். அதிக நம்ம 16 கிலோவே கஸ்டமருக்கு ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ட்ரையரோட செஞ்சு கொடுங்க, நீங்க எப்ப பண்ணி தருவீங்க, உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அதே மாதிரி பிரைஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்கு, உங்க எனக்கு ட்ரையரோட பண்ணி கொடுங்க, ஹாப்பியா இருக்கும் எல்லாம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரி 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 சரி. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ 8.5 கிலோ 9 கிலோல பண்ணிட்டு இருக்கோம். அதுவே பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 7.5 கிலோ பாத்துறோம்க்கா. 7.5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும் நம்ம லோகோவோட DLI லோகோவோட 7.5 கிலோ இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்லைட் பைப் கொடுத்துருப்போம். அதுலயே நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்லைட் பைப் அவுட்லைட் பைப் நாங்களே கொடுத்துருவோம். சரிங்க. இது வந்து துவைக்கிற நிமிஷம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி ரைட் சைடு மட்டும் தான் திருப்பணும் தவிர லெஃப்ட் சைடு நம்ம திருப்பவே கூடாது. இது வந்து துவைக்கிற நிமிஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலி ட்ரைன் ஸ்ட்ராங் கொடுத்திருப்பாங்க. ட்ரைன் எதுக்காக பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே. தண்ணி வெளியே போறதுக்காக ட்ரைன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். டியூப போட்டு நீங்க ட்ரைன் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். தண்ணி ஸ்டாப் பண்ணாச்சுன்னா மறுக்கா நார்மல் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்ட்ராங் எதுக்காக கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பான நல்ல ஒரு கரை இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 4 டைம் 5 டைம் துவைச்சாதான் அந்த கரையை போகும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல கரையெல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி பெட்ஷீட் ஜீன்ஸ் போற மாதிரி இருந்தா நீங்க ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்தா போதும். சரி சரி. அந்த மாதிரி ஹெவி லோடுக்கு நீங்க ஸ்ட்ராங் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து மோட்டர் போறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த லோடு கரெக்டா உங்களுக்கு சுத்த ஆரம்பிச்சு. ஹெவியான மோட்டர் கொடுத்துருக்கோம். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி ரைட்ஸ்ல வந்து ட்ரையரும் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். இது 5 நிமிஷம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பஸ்ஸரும் வந்துரும். எல்லா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 7.5 இருந்து 9 கிலோமீட்டர் ஃபைனலா உங்களுக்கு பஸ்ஸர் இதுல வந்து ஆட் ஆயிரும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசியஸா அழகா நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ட்ரையர் இல்லையா? ஆமாங்கா. ஓகே, ட்ரையருக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும் இல்லையா டைம்? ஆமாங்கா. நம்ம இதுல ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். இப்போ டைமிங் இது வந்து கம்மியா ஓடுறதுனால நம்மளுக்கு கரண்ட்டுமே அதிகமா செலவாகாது இல்ல? பொதுவா வந்து 5 மணி நேரம் ஓட்டினாதான் உங்களுக்கு ஒரு யூனிட் வரும். சரி 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 சரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸியா இருக்குல்ல, அது 7.5 கிலோ. இது வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்கும். பாத்தீங்கன்னா 8.5 கிலோ 9 கிலோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா சைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். லைட்டா ஒரு இன்ச் உங்களுக்கு வந்து பெருசா இருக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு ஹெவியா கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம 8.5 கிலோல போறது 9 கிலோ போறது லோடு வேற. அதனால உங்களுக்கு வந்து இப்ப வந்து 8.5 கிலோ கிளாஸ் உங்களுக்கு வச்சிருக்கோம். சரி சரி. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் எல்லாமே ஓபனா தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட்க்கா பிரீமியம் லுக்னு நம்ம வந்து சொல்லுவோம். 8.5 9.5 கிளாஸ் வந்து பிரீமியம் லுக்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து வாஷிங் மெஷின் டைப்ல நம்ம கொடுக்க கூடாது. கஸ்டமருக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியமா இருக்கணும். அதே மாதிரி குவாலிட்டியா இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி இந்த லுக்ல கொடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைல் இப்படி ஹைடா இருக்கும். உள்ள வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. டஸ்டோ வாட்டர் எதுவும் போகாம உங்களுக்கு வந்து மறைச்சு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஜென்டில்னு ஒண்ணு வந்து ஆட் பண்ணிருப்போம்.
ட்ரெயினுக்கு பதிலா ஜென்டல் கொடுத்துருப்போம். ஜென்டல் இருக்கா பாத்தீங்கன்னா நீங்க காஸ்ட்லியா சட்டை பேண்ட் சாரீஸ் ஏதோ வாங்கியிருப்பீங்க 50,000 அதுக்கு மேல. அப்ப வந்து நீங்க வந்து தனியா துவைப்பீங்க. நம்ம கேர் எடுக்கிற மாதிரி மிஷின் கேர் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்டல் கொடுத்தாலே போதும். நீங்க பார்த்து துவைக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு கிளியாம டேமேஜ் ஆகாம உங்களுக்கு நீட்டா வந்து துவைச்சு கொடுத்துருங்க. ஓகே. மித்தது பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் அதே ஆப்ஷன் தான் இதுலயுமே இல்லையா? நார்மல், ஸ்ட்ராங். ஓகே. இதுல வந்து இதுலயுமே 5 minutes தான். ஆமா, இதுல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ட்ரைன் இதுமே அதுல சொன்னதுதான் அதே ஆப்ஷன் தான். அதேதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அதல பார்த்ததோட இது 8.5 கிலோனால உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. போக கேஜஸ் போக உங்களுக்கு துணி அதிகமா கெபாசிட்டி அதிகமா கொடுத்திருப்போம். அதே மாதிரி இன்னொரு ஃபியூச்சர் என்ன கொடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல தான் ஃபியூச்சர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும்க்காக நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சரி சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து போட்டீங்கன்னா குயிக்கா சாத்திரும். ஆனா இது வந்து சாஃப்ட் டோர் க்ளோசிங் கொடுத்திருக்கோம். நீங்க கை எடுத்துட்டாலே போதும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா உங்களுக்கு சாத்திரும். ஓ சரி சரி சரி. ஓ இது ட்ரையர் ஓபன் பண்ணுங்க. ட்ரையருமே நல்லா ட்ரையர் அதோட பெருசாவே இருக்கும். ஏன்னா கேஜஸ் போக பெருசா வந்துரும். அதே மாதிரி இது சாஃப்ட் டோர் க்ளோசிங்னா இது சாஃப்ட் டோர் க்ளோசிங் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா சென்சார் கொடுத்திருக்கோம். ஏன்னா ப்ராசஸ் ஓட ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டோரே நம்ம ஓபன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையர் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால வந்து உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் கொடுக்கல. இதுக்கு மட்டும் தான் வரும். 8.5 கிலோக்கும் 9 கிலோக்கும் உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் வந்துரும். சரிப்பா. அது இதோட ரேட் நம்ம இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 7.5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6,750 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். வெறும் 6,700 தான். 750 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். 15,000 20,000 இருந்தாதான் வாஷிங் மிஷினே வாங்க முடியும். அதே பாத்தீங்கன்னா 8.5 கிலோல 9 கிலோ இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசா குவாலிட்டி அதிகமா கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா 8.5 கிலோ சொல்ல மாட்டோம் 9 கிலோவே டைரக்டா உங்களுக்கு கிளாஸ் மாடல் பிரீமியம் மாடல்லே சொல்லிடுறேன். அது உங்களுக்கு எங்க காணும் அப்படின்னு கேட்கணும். சேம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். லைட்டா கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கும். பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியெல்லாம் நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி தேடி பாருங்க. 9 கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 16,000 சொல்லுங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சரி சரி. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம வந்து வெளியில மார்க்கெட்ல வேற பிராண்ட் வாங்கும் போது உங்களுக்கு 20,000 கம்மி இல்லாம வாங்க முடியாது. சோ நம்ம தேவி லட்சுமி ஓன் மேனுஃபேக்சரர்னால மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. 40 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு காரணம் இவங்களோட குவாலிட்டி, இவங்க கொடுக்குற தரமும் தான். சோ கண்டிப்பா இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறான்னு இந்த கஸ்டமருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் இது நம்ம சொந்தமா நம்ம தயாரிச்சு டைரக்டா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு நடுவில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது, டீலர்ஸ் கிடையாது, வேற எந்த பொருள் வாங்கினா அது ஒரு காஸ்ட்ல வரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளா செஞ்சு டைரக்டா அதே ரேட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு கொஞ்சம் கொடுக்கறதுனாலதான் நம்ம வந்து இவ்வளவு கம்மி பிரைஸ்ல கொடுக்க முடியும். கண்டிப்பா. ஓகேப்பா, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இனி நம்மள மிக்ஸி கிரைண்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. அது பார்த்தலாங்களா? இப்ப நம்ம தேவி லட்சுமியோட ஓன் மேனுஃபேக்சரிங்கான மிக்ஸி கிரைண்டர் பார்த்தலாமாப்பா? ஓகே. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் டாப் ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இருக்க டில்டிங் மாடல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தா நம்ம மிக்ஸி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம டேபிள் டாப் பார்த்தலாம். டேபிள் டாப்ல வந்து உங்களுக்கு வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட வந்துரும் ட்ரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டோனோட வந்துரும். இதுக்கு அட்டாச்மெண்டா என்னென்ன தராங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா அந்த காமனா சப்பாத்தி மாவு பிசைறது தேங்காய் துருவது வந்துரும் இல்லையா? உங்களுக்கு காமனா வந்து சப்பாத்தி மாவு பிசைறதும் தேங்காய் துருவதும் உங்களுக்கு ஃப்ரீயாவே இதோட வந்துரும். உங்களுக்கு வாரண்டி கார்டு இருக்கு இல்லையா? வாரண்டி வந்துரும். நான் சொன்னதாங்க நம்ம ப்ராடக்ட் எது எடுத்தாலும் சரி, வாஷிங் மிஷின் சரி, கிரைண்டர் மிக்ஸர் எடுத்தாலும் சரி 1 இயர் கம்பல்சரியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி முடிஞ்சாலும் பரவாயில்ல, எப்ப வேணா நீங்க வாங்க, சர்வீஸ் சப்போர்ட் நல்லாவே பண்ணி கொடுப்போம். ஓகேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பரும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு அலுமினியம் வேணும்னா அலுமினியம் நம்ம தந்துரும். காப்பர் வேணா உங்களுக்கு பியூர் காப்பர் நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம். ஓ சரி சரி சரி. இது வந்து டேபிள் டாப். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவு வந்து ஆட்டி கொடுத்துரும். 20 நிமிஷத்துல மாவாட்டிரும். 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவா குயிக்கா ஆட்டி கொடுத்துரும். ஓ சரி சரி சரி. இதுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல 1 இயருக்கு மேல ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் மோட்டர் மாத்தணும்னாலும் மாத்தி தருவீங்களா? நீ எப்ப வந்தாலும் சரி, எது போனாலும் ஒரு ஸ்க்ரூவே தொலைஞ்சாலும் நீங்க தாராளமா நம்மகிட்ட இருந்து வாங்கி. ஓ சரி சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட வந்துரும். 2 கல்லோட வந்துரும். இதுக்கும் அட்டாச்மெண்டா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது தேங்காய் தூள் கூடவே வந்துரும். இதுக்கும் 1 இயர் வாரண்டி. இதுக்கும் 1 இயர் வாரண்டி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கீர் வந்து கொடுத்துருக்கோம்க்கா. உங்களுக்கு கீர் வந்துரும். இதுல பார்த்தது அதுல பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே.
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீர் வந்துரும் உள்ளேயே. சரி சரி சரி. மோட்டர் எல்லா கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா மோட்டர் டைரக்ட் பெல்ட்டோட வந்துரும். இது வந்து கீர் சப்போர்ட் கொடுத்திருக்கோம். கீர் எதுக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடு எல்லாம் ஃப்ரீயா வந்து உடைச்சு கொடுத்துரும். குயிக்காவும் உங்களுக்கு மாவு வந்து ஆட்டி கொடுத்துரும். ஓ சரி சரி. ரொம்ப நேரம் மாவாட்டினா சூடாகுது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது இல்ல? அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவு நீங்க வந்து கைவிட்டு எடுக்கணும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து தூக்கிட்டு போய் கழுவணும். இந்த ட்ரம்ல தூக்கிட்டு போய் கழுவணும். ஸ்லிப் ஆகி கால்ல கூட விழுக சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும். சைடுல வெயிட் தூக்காதவங்க கூட இருக்கலாம். நாப் இருக்கு பாத்தீங்களா? இந்த நாப் ஜஸ்ட் நீங்க இப்படி வெளிய இழுங்க. எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா சாச்சிக்கலாம். கவுத்திக்கலாம். ஓகே. ஃபுல்லா சாச்சினா மாவு உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஈஸியா இதே இடத்துல கழுவி அதே இடத்துல நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவா லாக் ஆயிடும். அதுவே லாக் ஆயிருமா? அதுவா லாக் ஆயிடும். நம்ம சாய்க்குமா மட்டும் இழுத்துட்டு சாய்க்கணும். நிப்பாட்டும் போது அதுவா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஓ சரி சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே பிங்க் கலர் தான் வருமா இல்ல அது கலர் மாறும்? வரும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓ கலர் வேற கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரெண்டு கலர்ல போட்டுருக்கோம். ஆரஞ்சு தெரியுது. சரி 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 சரி. பாடி மட்டும் கீழ மட்டும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வந்து. ஓ சரி சரி. இதெல்லாம் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடையில வீடியோ பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்கக்கா. ஓ மிக்ஸி வந்து 3 ஜாரோட இருக்கு இல்லையா? ஆமாங்கக்கா. உங்களுக்கு பாக்ஸ் இதா பேசிக் மாடல் நம்மளோடது. ஒண்ணே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 550 வாட்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து 750 வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ் கொடுக்குறோமா? 750 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாக்ஸ்லயே 3 ஜார் கம்பல்சரி வந்துரும். பெரிய ஜார், மிடில் ஜார், ஸ்மால் ஜார் உங்களுக்கு கம்பல்சரி வந்துரும். ஓ சரி சரி சரி. இதுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. 1 இயர் வாரண்டி தான் எல்லாத்துக்குமே. தேவிலட்சுமினாலே 1 இயர் வாரண்டி. ஓகே. ஜார் குடுக்குறோம் இல்லையா? நல்ல பெருசாவே இருக்கு ஜார் எல்லாமே. ஓகே. எவ்வளவு பிளேட்ஸ் வரும்பா? எல்லாத்துலயுமே 4 பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா இல்ல எவ்வளவு பிளேட்ஸ்? உங்களுக்கு 4 பிளேட்ஸோட வந்திருக்கு. ஓகே. இதுலயுமே சேம் எல்லாத்துலயும் அதே மாதிரி தான். சரி சரி. இது ஜூசர் மாதிரி இருக்கு. இது ஓபன் பண்ணி காட்டுங்க. லிட் எல்லாமே நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஷார்ப்பா இருக்கிற மாதிரி. இது 6 பிளேட் இருக்கு இல்லையாப்பா? 6 பிளேட் மேல 2 கீழ வந்து இதுல எல்லாமே ஈச் 4 பிளேட் இருக்கு உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஜூசர் டைப் இருக்கு. 6 பிளேட் மாதிரி வந்துரும். ஆமா 6 பிளேட். ஓகே. அப்ப சீக்கிரம் நமக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். நல்லா ஷார்ப்பாவே இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து 1 இயருக்கு மேல ஏதாவது வந்து மோட்டர் மாத்தலாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. 750 வாட்ஸ்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது இல்ல? ஏன்பா? ஏன்னா வீட்டுக்கு எல்லாருமே 750 வாட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப கடையிலங்கும் போது 750 வாட்ஸ் நம்ம மிக்ஸி எடுக்கிறோம்னா ரேட் அதிகமாவே சொல்றாங்க. நம்ம என்ன ரேட் கொடுக்குறோம்? 5000, 5500, 4800 அப்படி கூட உங்களுக்கு வரும். ஓ சரி சரி சரி. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தான் பிரைஸே நம்ம வந்து எல்லாத்தையும். ஆமா நீங்க வாஷிங் மிஷினே பிரைஸ் 2950 பிளஸ் ஜிஎஸ்டி குடுக்குறீங்க. இது என்ன ரேட்? டேபிள் டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1900 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துருக்கோம். 1900 தானா? ஆமா 1900 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகே ஓகே. இவ்வளவுதானாப்பா பிரைஸ்? ஆமாங்க 1900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்திருக்கோம். டில்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெளிய கேட்டா ரேட் வந்து 6000 7000 சொல்லுவாங்க. டில்டிங் மாடல் எல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தி தான் எப்பவுமே. ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டி. 2850க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி கூட கிடைக்குமா? கிரைண்டர் கூட கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ பிராண்ட்ல எடுத்தோம்னா ரேட் 3000 3500 தான் வருது. இந்த மாதிரி நார்மல் கிரைண்டர் நீங்க டில்டிங் மாடலே அந்த ரேட் சொல்றீங்க. அதான் டில்டிங் மாடல் உங்களுக்கு 2850 பிளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து ஆஃபரோ இல்ல 10 பீஸ் எடுத்தாலும் அந்த ரேட்ல கிடையாது. சிங்கிளா நீங்க வீட்டுக்கு தேவைனா கூட ஒரு பீஸ் எடுத்தா கூட இந்த ரேட் தான். மிக்ஸி என்ன ரேட் பாக்க மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் ஜிஎஸ்டி ஓட சொல்லிருப்பேன். ஜிஎஸ்டி ஓட சேர்த்து உங்களுக்கு வெறும் 2000 நாங்க தரோம். 2000 ரூபாய் தான். வெறும் 2000 தான். ஓ இதுல 1 இயர் வாரண்டி வேற, 3 ஜார் வேற. ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வேற இல்லையா? இப்ப வெளியூர் எல்லாம் வாங்குறாங்களப்பா, நம்ம வந்து கொரியர் அனுப்புறோம். கொரியர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? கொரியர் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா போறனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுக்கே பாத்தீங்கன்னா 400 500 கேட்பாங்க. நம்ம அவ்வளவு எல்லாம் பண்றோம். ரெகுலரா பண்றோம் உங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான். கம்மியான பிரைஸ். இப்ப வந்து இன்னைக்கு ஆர்டர் போடுறாங்கன்னா இன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோமா? உங்களுக்கு வந்து 2 டேஸ் நமக்கு டைம் தருவோம்க்கா. ஏன் 2 டேஸ் டைம் தரோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1 டேக்குள்ளே நம்ம பண்ணிடுவோம். 2 டேஸ் எதுக்காக கொஞ்சம் ஏதாச்சும் அவங்க டிரான்ஸ்போர்ட்ல டிலே பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா டைம் ஏத்த மாட்டாங்க. இல்ல நம்ம வந்து டிஸ்பேட்ச் இன்னைக்கே பண்ணி கொடுத்துருவோம். அவங்க கையில சேர்றதுக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ள கிடைச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே ஓகே. நீங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்கங்க. உங்களுக்கு நாங்க முடிக்க பாத்துறோம். முடிச்சாலும் அத 3 டேஸ் கம்பல்சரி. அதுக்குள்ள நம்ம கொடுத்துறலாம். எப்படி நம்ம சொல்ல தெரியும். அதனால வெளியூர்ல இருந்தும் வாங்கலாம்ல. வெளியூர் வேற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருந்தும் வாங்குறாங்க. வெளியூர்ல இப்ப சில பேர் டவுட் இருக்கு. வெளியூர்ல வாங்கினா நாங்க எப்படி கோயம்புத்தூருக்கு சர்வீஸ் பண்றது அப்படின்னு. நாங்க வெளியூர்லயே டீலர் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க கால் பண்ணும்போது ஸ்கிரீன்ல தெரிய பாத்தீங்கன்னா 9345 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலே போதும். எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து யார் யார் என்ன டீலர் இருக்காங்க உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க. நீங்க அவங்க கிட்டே பேசி நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம தேவி லட்சுமியில வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பிரைஸோட பார்த்தோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து வேணாலும் நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். சோ தேங்க்யூப்பா, இவ்வளோ நேரம் டீட்டெயிலா பொறுமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச் எல்லாம் குயிக்கா பண்ணி கொடுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல அடுத்த வீடியோல பாக்கலாங்க. பாய்ப்பா. ஓகே.